ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பூரி மசாலா உருளைக்கிழங்கு இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. சிறிதளவு கடுகு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 2 பட்டை போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கி விடுங்க. இது கூட நீளவாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஒரு 3-4 வெங்காயம் எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம், சிறிதளவு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 3 தக்காளி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அரைக்கிறதுக்கு பொட்டுக்கடலையும் ஒரு பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரணும். அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இனிமேல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்களையும் பச்சை மிளகாயும் சேர்த்து அதோடு கலந்துக்கலாங்க. கலந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மல்லித்தழை போட்டு இறக்கிக்கலாங்க. பாருங்கள், அதுக்குள்ளே பூரி நல்லா வந்துருச்சு. பூரி மசாலா ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.